Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். ஸோ வீடே மணக்கிற அளவுக்கு இந்த மட்டன் குழம்போட ஃப்ளேவர் இருக்கும். அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது மிக்ஸ் பண்ண பிறகு தான் மசாலா ரெடி பண்ணுவோம், குழம்பு தாளிப்போம். அந்த டைமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடான பிறகு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு அதிகமாக ஆட் பண்ணும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 1/2 kg மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா. அது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லி விதைகள், அது கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 2 கிராம்பு, இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன், வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கருகாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், இல்லைனா கசக்கும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு அதில் ஒரு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக ஒரு 50% வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது வரமிளகாய் மறந்துட்டேன், ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கி இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா மசாலா பொருட்களும் ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அரைக்கும் போதே அப்படி ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மட்டனோட ஆட் பண்ண போகிறோம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது மட்டன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நாம் தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் 2 பிரியாணி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன், அதுக்காக ரொம்ப மசாலா ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் இந்த இடத்துல கூட கொஞ்சம் மசாலா பொருட்களை ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இது கூடவே 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்ததாக மசாலாவில் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே அரைக்கிறது, வீட்லேயே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் அதுவும் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், அதையும் எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அந்த வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். இது 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயோடு நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து காரம் குறைவாக இருக்கும், கலரிங் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா ஆர்டினரி குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கோ, இல்லை உங்கள் காரத்தோட டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும் அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள், ஏன்னா அது எண்ணெயிலே நல்லா
நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டன் மேரினேட் பண்ணும்போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு கலர் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட மட்டன் நல்லா கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி அளவு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக தான் குழம்பு வைக்கிறேன். அதை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி குழம்பு வைக்கிறேன். ஸோ டோட்டலான 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது மிக்ஸி அலசின தண்ணியோடு சேர்த்து. இப்போ நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கரம் மசாலா பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மசாலா பவுடரே ஆட் பண்ணலாம். தாளிக்கும் போதே கொஞ்சமாக மசாலா பொருட்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி மட்டன் வேகிறதுக்கு 6 விசில் தேவைப்பட்டது. ஸோ நீங்களும் ஒரு 5-6 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில்ஸ் விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குக்கர்லேருந்து ஆஃப் பண்ணி வெளியே எடுத்த உடனே அப்படியே சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு திரும்ப கேஸில் வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த திக்னஸும் அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த குழம்பு நம்ம குக்கரில் தாளித்து விட்டாலும் அது இறக்குன பிறகு அப்படியே நம்ம சர்வ் பண்ணாமல் குக்கர் மூடி ஓப்பன் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது டேஸ்ட்டும் அந்த திக்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ மணமாக அவ்வளோ சுவையாக இருக்குது. பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கும் இந்த குழம்பு தான், சப்பாத்திக்கும் இதுதான் வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இதே போல் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி வைக்கும்போது அந்த டேஸ்ட்டே தனி தான். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.